வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் சேதுபதி சார் ஒரு சீக்ரெட்டை போட்டு உடைக்கிறாரு. எல்லாருமே ஷாக் ஆகி ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீக் பிரவீன் ராஜ் எலிமினேட் ஆனப்போ அவர் வந்து சொல்லியிருப்பார், அவங்க ஒய்ஃப் வந்து ரெட் கலர் துணியை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சனால ஓகே நான் டேஞ்சர் டோனில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் கெஸ் பண்ணேன், கண்டிப்பாக இந்த வாரம் நான் எலிமினேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி ஆயிடுச்சு, ஐ நோ திஸ் பிஃபோர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த விஷயம் வந்து உண்மை இல்லை அப்படின்றத விஜய் சேதுபதி சார் போட்டு உடைக்கிறாரு. எது மூலமானு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதிக்கு இன்றைக்கி ரெட் கலர் ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ அவங்களோட டிசைனர் வந்து ரெட் கலர் அமைச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க டேஞ்சர் ஜோன், ஸோ இவங்க எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களே ஒரு கால்குலேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொல்கிறாரு, உங்களுக்கான ஒரு துணிகள் வந்தது அப்படின்னா நாங்கள் அதை அப்படியே ஒரு அன்றைக்கே வந்து கொடுக்க மாட்டோம், ஷஃபிள் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாரு. ஸோ வெளியே இருந்து இந்த வாரம் ஒரு துணி வருது அப்படின்னா அதையே வந்து அப்படியே வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாரு. ஸோ வெளியேருந்து ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அது வந்து இன்றைக்கி வந்துச்சு அப்படின்னா அது இன்றைக்கே வந்தது கிடையாது, போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்ததாக இருக்கும் அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி சார் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஓ அப்போ இந்த ரெட் கலர் ஷர்ட்டை வந்து எப்பயோ வந்துருச்சு, ரெட் ட்ரெஸ் வந்து எப்பயோ வந்துருச்சு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ கால்குலேஷனில் நீங்கள் போட தேவையில்லை, நாங்கள் எங்களுக்கு எப்படி இதை வழி நடத்தணுன்றது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்ததை அப்படியே வந்து கொடுக்கவும் கூடாது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து விஜய் சேதுபதி சார் நாசுக்காக சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி ஆடியன்ஸான நம்ம பார்த்த உடனே ஓகே இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன். ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் ரெட் வந்திருக்கு, ஐயோ போச்சு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அலர்ட் சிக்னல் மாதிரி வெளியே இருந்து வந்திருக்கு, நம்ம கேமை வேறு மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி அதை வச்சு கேமும் விளையாடிருக்காங்க அப்படின்றது மாதிரி தான் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. எஸ், ஸோ இந்த மாதிரி சாண்ட்ராவும் வந்து சொல்லியிருப்பாங்க முன்னாடியே, அவங்க ஷஃபிள் பண்ணி தான் தருவாங்க, வந்ததை கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத. அதையும் வந்து விஜய் பார்வதி கிட்ட ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னேன்ல ஷஃபிள் பண்ணி தான் வரும், கொடுத்த உடனே வந்து அதை உங்கள்கிட்ட தரமாட்டாங்க அப்படின்றத வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிக் பாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.